அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் அப்டேட்டில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்போது அரசியல் களம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இன்னும் 6 மாத காலத்திற்குள்ளாக 2026 வருடத்திற்குண்டான சட்டமன்ற தேர்தல் நடைபெறுகிறது. இதனால் ஒவ்வொரு கட்சிகளும் தங்களுடைய கூட்டணி குறித்தும் சேர்க்கை குறித்தும் பார்த்தீங்க அப்படின்னா பல வியூகங்களை வகுத்து வந்துட்டுருக்காங்க அப்படின்னே கூட சொல்லலாம். தங்களுடைய கட்சி எப்பாடுபட்டாவது இந்த தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு பல கட்சிகள் பல வியூகங்களை நடத்தி வரக்கூடிய நிலையில் உளவுத்துறை கொடுத்த வார்னிங்கின் ஒரு படி பார்த்தீங்க அப்படின்னா விஜய்க்கு போகக்கூடிய மிகப்பெரிய ஆதரவாக மாறியிருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் கிறிஸ்துமஸ் வாழ்த்துகளுக்கு புறப்படுகிறார் ஸ்டாலின் அப்படின்னே கூட சொல்லலாங்க. இது குறித்த பல்வேறு முக்கிய தகவல்கள் தற்போது வெளியாகி அரசியல் வட்டாரத்தையே சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இன்னும் அரசியல் அப்டேட்ஸை பற்றின பல சுவாரஸ்யமான பரபரப்பான தகவலை தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிறிஸ்துவர்களின் வாக்குகளை கவர ஆளும் திமுக தரப்பு முக்கியமான சில திட்டங்களை வகுத்து வந்துட்டு இருக்காங்க. கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு முன்பாக இதற்கான திட்டங்களை ஆளும் திமுக வகுத்து வந்துட்டு இருக்கான். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு ஆளும் திமுக தெற்கு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய கிறிஸ்துவ சமூகத்தினருடனான தனது தொடர்புகளை தீவிரப்படுத்தி வந்துட்டு இருக்காங்க. பல தொகுதிகளில் கிறிஸ்துவர்களினுடைய வாக்கு வங்கி முக்கியம் என ஆளும் திமுக கட்சி கருதுது. அரசியல் களமிறங்கும் நடிகர் விஜயின் கட்சிக்கு கிறிஸ்துவர்களினுடைய ஆதரவு மாறுவதை தடுப்பதே இதனுடைய பிரதான நோக்கம் அப்படின்னு சொல்லலாம். விஜய் கிறிஸ்துவ பின்னணியை கொண்டவர். அவரின் கட்சிக்கு நிதி கொடுக்கும் பல்வேறு பணக்காரர்கள் கிறிஸ்துவ பின்னணியை கொண்டவங்க. விஜய்க்கு ஆலோசனைகளை விழுங்கும் சில தலைகளும் கூட கிறிஸ்துவ பின்னணியை கொண்டவர்களாகவே இருக்காங்க. விஜய் குறிவைப்பதில் முக்கியமானது கிறிஸ்துவர்களினுடைய வாக்குகள். இத்தனை காலம் அந்த வாக்குகள் திமுகவிற்கு சென்றது. தற்போது அந்த வாக்குகள் விஜய்க்கு செல்லக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. உளவுத்துறை சார்பாக ஆளும் திமுகவிற்கு சில எச்சரிக்கைகள் சென்றிருக்கிறதா. உளவுத்துறை தகவல்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பாரம்பரியமாக திமுக கூட்டணிக்கு ஆதரவளிக்கும் சிறுபான்மையினர் வாக்குகள் விஜயின் அரசியல் வருகையால் புதிய அழுத்தங்களை சந்திக்கக்கூடும். கிறிஸ்துவ வாக்காளர்கள் ஆதரவு குறைந்தா ஆளும் கூட்டணிக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படின்னும், குறிப்பாக தென் மாவட்டங்களில் வாக்கெடுப்பு முறைகள் உணர்வு பூர்வமானவை என்றும் தலைமைக்கு ஆலோசனை வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த மதிப்பீட்டின் தொடர்ச்சியாகவே முதல்வர் துணை முதல்வர் இருவரும் கிறிஸ்துமஸ் நிகழ்வுகளில் சிறப்பு கவனத்தை செலுத்த வருகிறாங்க. விஜய்க்கு கிறிஸ்துவர்களுடைய வாக்குகள் செல்வதை தடுக்கவே கிறிஸ்துவர்களை குறிவைத்து திமுக காய் நகர்த்தியும் வருகிறது. சமீப பாதகளாக முதலமைச்சர் பல கிறிஸ்துவ தலைவர்களை சந்தித்திருக்கிறார். முன்னதாக நெல்லை கூட்டத்திற்கு சென்ற போது CSI பேராயர் மற்றும் பல பாதிரியார்களை அவர் சந்தித்திருந்தார். பின்னர் தூத்துக்குடியில் பல்வேறு கிறிஸ்துவ பிரிவுகளைச் சேர்ந்த பேராயர்கள் மற்றும் பிஷாப்புகளுடன் உரையாடியிருக்கிறார். சமூகத்துடனான நீண்டகால உறவை பேணவே இந்த சந்திப்புகள் நடந்தது அப்படின்னும் சொல்லப்பட்டது. வரக்கூடிய 20ஆம் தேதி முதலமைச்சர் ஸ்டாலின் திருநெல்வேலிக்கு போகிறாராம். அவர் காலை அரசு நிகழ்ச்சியில் பங்கேற்றுவிட்டு மாலை நேரத்தில் பாளையங்கோட்டையில் கிறிஸ்துவ நல்லுறக்க பேரவையின் கிறிஸ்துமஸ் விழாவில் கலந்து கொள்கிறாராம். அரசு நிகழ்ச்சி நடக்கும் அதே நாளில் ஒரு சமூக விழாவில் முதல்வர் பங்கெடுப்பது முக்கிய அரசியல் சமிக்கையாகவே பார்க்கப்படுது. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் கன்னியாகுமரி மாவட்டம் அருமையில் நடைபெறக்கூடிய கிறிஸ்துமஸ் நிகழ்வில் பங்கேற்க போகிறார். சிறுபான்மையோர் அதிகம் இருக்கக்கூடிய தென் மாவட்டங்களில் கிறிஸ்துவ வாக்காளர்களை தோற்றுவிப்பதற்கான திட்டமிட்ட நகர்வே இவை அப்படின்னு பார்க்கப்படுகிறது. இவர்களின் ஆதரவு சரிந்தால் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு சில முக்கிய தொகுதிகளில் பின்னடைவு ஏற்படும் என தலைவர்கள் அச்சமடைகிறாங்க. இந்த அணுகுமுறை நல்லுறவை வலுப்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்பட்டாலும் இது கிறிஸ்துவ வாக்காளர்களை விஜயின் தாவிக கட்சிக்கு மாறுவதில் இருந்து தடுக்குமா என்பதை இப்போதே சொல்ல முடியாது என அரசியல் நோக்கர்களும் தெரிவித்திருக்காங்க. இந்த சந்திப்புகளினுடைய தாக்கம் 2026 தேர்தலுக்கு பிறகே தெளிவாகும். இப்போதைக்கு தமிழகத்தில் தேர்தல்
போட்டி தீவிரமடைஞ்சிருக்கக்கூடிய நிலையில் தனது சிறுபான்மையினர் ஆதரவு தளத்தை பாதுகாத்து கொள்வதில் திமுக உறுதியாக இருப்பது அப்படிங்கிறதும் தெரிவிக்கப்படுகிறது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நிலையில் பார்த்தோம் அப்படின்னா 2026 ஆண்டு தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைகள் திமுக கூட்டணியில் அதற்கு உள்ளாகவே பதற்றத்தையும் உருவாக்கியிருக்கிறது. காங்கிரஸ் ஏற்கனவே திமுகவுடன் பேச்சுவார்த்தையை துவக்கிய நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி விசிக 20 தொகுதிகளை கேட்டிருக்காங்க. காங்கிரஸை விட தங்களுக்கு வலுவான அடித்தளம் உள்ளதாகவும் விசிக கூறுவதாக அந்த கட்சி வட்டாரங்களும் தெரிவித்திருக்கிறது. காங்கிரஸ் கட்சி கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கிய சில நாட்களேயே அடித்து ஆட தொடங்கியிருக்கிறது. ஒரு பக்கம் ராகுல் காந்திக்கு நெருக்கமான பிரவீன் சக்கரவர்த்தி விஜயை சந்திக்கிறார், விஜயிடம் பேசுகிறார், அதே போல விஜயை பாராட்டி போஸ்டுகளையும் செய்கிறார். இன்னொரு பக்கம் காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தேர்தலுக்கான விருப்ப மனுக்களை இப்போதே பெற தொடங்கிவிட்டாங்க. அவங்க 2026 ஆண்டு நடைபெற இருக்கக்கூடிய தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் இந்திய தேசிய காங்கிரஸ் சார்பில் போட்டியிட விரும்பும் காங்கிரஸ் கட்சியின் உறுப்பினர்களிடமிருந்து 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் விருப்ப மனுக்கள் வரவேற்கப்படுகிறது அப்படின்னு அறிவித்தும் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் பாத யாத்திரை மேற்கொள்ள மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி திட்டமிட்டிருக்கிறதாக கூறப்படுகிறது. சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பணிகளை செய்ய மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. ராகுல் காந்தியின் பாத யாத்திரை, பிரியங்கா காந்தியின் பேரணிக்கான பணிகளை ஒருங்கிணைக்க மூத்த தலைவர்கள் அடங்கிய குழுவை அமைத்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை அறிவிப்பு வெளியிட்டும் இருக்கிறார். தமிழ்நாட்டில் பெரிய அளவில் கூட்டணிக்கான திட்டங்களை ராகுல் வகுத்து வரக்கூடிய நிலையில் இந்த பேரணிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டும் இருக்கிறது. இதன் மூலம் காங்கிரசின் பவரை நிரூபணம் செய்து திமுகவிடம் அதிக இடங்களை கேட்க காங்கிரஸ் கட்சி திட்டமிட்டிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. அதாவது பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் 3 விதமான ஃபார்முலாக்களை முன்மொழிந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதை கேட்ட திமுக தரப்பு அதிர்ச்சி அடைந்திருக்காங்களாம். 75 சட்டமன்ற தொகுதிகள், அப்படி இல்லைன்னா 40 தொகுதிகளுடன் அமைச்சரவை பதவிகள், அப்படி இல்லைனா 30 தொகுதிகளுடன் 5 மாநிலங்களவை இடங்கள். இந்த கோரிக்கை தமிழக அரசியல்ல நிலைபெறவும் திமுக கூட்டணியின் மூலம் தனது இருப்பை பலப்படுத்தவும் காங்கிரசின் திட்டத்தை வெளிப்படுத்துகிறது. 75 தொகுதிகள் காங்கிரஸ் முக்கிய கட்சியாகும் அல்லது 40 தொகுதிகள் மற்றும் அமைச்சரவை பதவிகள் சட்டமன்ற நிர்வாக அதிகாரங்களை சமநிலைப்படுத்தும். திமுக பெரிய எண்ணிக்கையை மறுக்கக்கூடிய பட்சத்தில் 30 தொகுதிகளுடன் 5 மாநிலங்களவை இடங்கள் மாற்றுத்திட்டமாகவே இருக்கிறது. இதையடுத்து விசிகாவும் திமுகவிடம் அதிக இடங்களை கேட்க ஆலோசனை செய்து வந்துட்டு விசிக கட்சி வட்டாரங்களின்படி விசிக தனது செல்வாக்கை மாநிலத்தின் அனைத்து 234 தொகுதிகளிலையும் விரிவுபடுத்த தீவிரமாக செயல்படுகிறது. பட்டியலின் மக்களின் கட்சி என பிம்பத்தை தகர்த்து அனைத்து சமூகங்களுடமான கட்சியாக தன்னை நிலைநிறுத்த விசிக முயற்சிக்கிறாங்க. அதன் மாவட்ட செயலாளர்களில் 10% அதிகமானோர் பிற சமூகங்களில் இருந்து நியமிக்கப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுது. கூட்டணியில் காங்கிரஸை விட தங்களுக்கு அதிக செல்வாக்கு என விசிக வாதிடுறாங்க. தலித் விவகாரங்களில் திமுகவுடன் நாங்கள் அங்கமாகவே நிற்கின்றோம். எங்கள் மீதான விமர்சனத்தை கூட பொருட்படுத்தாம தங்களுடன் நின்றோம். நாங்கள் 80 லட்சத்திற்கும் அதிகமான தொண்டர்களை கொண்டிருக்கிறதுனால 2026 தொகுதி பங்கீட்டில் பெரிய பங்கு வேண்டும். திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்த அரசாங்கத்தில் ஒரு பங்கு வேண்டும் அப்படின்னு அக்கட்சி வலியுறுத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. வரவிருக்கும் தேர்தலில் இரட்டை இலக்க தொகுதிகளில் போட்டியிட திட்டமிட்டிருக்கிறதாகவும் குறைந்தது 20 தொகுதிகளை திமுக தலைமையிடம் கோருவோம் என்றும் விசிட் வட்டாரங்களும் கூறுகிறது. காங்கிரஸை விட நாங்கள் தான் பலமான கட்சி என்று கூறி அதிக இடங்களை கேட்க விசிக திட்டமிட்டுள்ளதாகவே கூறப்படுகிறதுங்க. அது மட்டும் இல்லாமல் தற்போது இருக்கக்கூடிய நிலவரத்தின்படி பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் தமிழக வெற்றி கழக கட்சியுடன் கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு காங்கிரஸ் டெல்லி தலைவர்களுக்கு தமிழக காங்கிரஸ் தலைவர்கள் சிலர் கோரிக்கைகளையும் விடுத்திருக்கிறாங்களாம். இது தொடர்பாக காங்கிரஸ் ராகுல் காந்திக்கு அவர்கள் நெருக்கடியையும் கொடுத்து வந்துட்டு இருக்காங்களாம். நடிகர் விஜயின் அரசியல் கட்சியான தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாடு, கேரளா ஆகிய 2 மாநிலங்களையும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திலையும் போட்டியிட திட்டமிட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது.
இதற்காக முக்கியமான ஃபார்முலா ஒன்று அவர் சமர்ப்பித்து இருப்பதும் கூறப்படுகிறது. அதன்படி தமிழ்நாட்டில் முதல்வர் வேட்பாளர் 100 இடங்களில் தாவேகா போட்டியிடும். காங்கிரஸ் இந்த கூட்டணியில் இருக்கும். கேரளாவில் 10 இடங்கள் ப்ளஸ் துணை முதல்வர் பதவிக்கு காங்கிரஸ் கூட்டணியில் போட்டியிடும். புதுச்சேரியில் 5ல் இருந்து 10 தொகுதிகள் ப்ளஸ் துணை முதல்வர் பதவிக்கு காங்கிரஸ் கூட்டணியில் போட்டியிடும். இதற்காக விஜய் தீவிரமாக காங்கிரஸின் டெல்லி தலைகளுடன் பேசி வந்துட்டு இருக்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம்.